காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா. வணக்கம். இந்த 30 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டுக்கு இணையான தொகை சார். நிச்சயமா சார். இது ஒரே நாள்ல இது நடந்தது கண்டிப்பா சார். அதுவும் இந்த எக்ஸிட் போலை மையப்படுத்தி நடந்ததுங்கிறாங்க. ஆமா. பொதுவாகவே இந்த நாட்டில் பட்ஜெட் போடும்போது இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் மாறும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். சில ஏற்றம் இறக்கம்லாம் ஏற்படுறது உண்டு. ஆனா இந்த அளவிற்கு சொல்றாங்கல்ல, இவ்வளவு பெரிய ஒரு தொகை சொல்றாங்கல்ல, இதுக்கு இவங்க காரணமாக சொல்றது எக்ஸிட் போலினுடைய ரிசல்ட். இது எல்லாம் ஒரே மாதிரியே சொல்லப்பட்டது. ஒரு 10-12 ஏஜென்சி ஒரே மாதிரி சொன்னது. இதுக்கு முன்னால இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது உண்டா? ஒரு குறுக்கீடு நான் அவர்கிட்ட நீங்க 2 முறையும் அதை கேட்டீங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த பங்கு மார்க்கெட்ல இந்த வித்தியாசம் வருமா, பட்ஜெட்டுக்கு இணையா இருக்குன்னு சொன்னீங்க. 300 லட்சம் கோடி டோட்டலா பங்கு சந்தையில இருக்கு மினிமம். அதுல ஒரு 10% தான். அதனால இப்ப சொல்லுவார் சார். இந்த குற்றச்சாட்டு ஹிண்டன்பர்க் வெளியிட்டாங்க. எப்படி போலி நிறுவனம் மூலமாக வேறு நாடுகள்ல இருந்து என்ன சார், எப்படி இந்தியாவுக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்குது, ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிகள் மூலமா எப்படி பணம் வந்தது, எப்படி முதலீடு நடந்ததுன்னு சொல்லிட்டு சார். இந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு கோர்ட்டில். சரிங்களா? இதே இன்னொரு பெருசாக விசாரிக்கப்பட்டு அதில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. செபியும் ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு சொல்லிச்சாங்க. செபி சொல்லுது ரைட்டு. அதை தானே அவங்க சொல்லிட்டாங்கல்ல, செபி சொல்லிட்டாங்கல்ல. செபி இன்னும் ஆராய்ச்சி இதில் இருக்காங்க, அதாவது விசாரணையில் இருக்கு. இன்னும் இது வரல, அறிவிப்பு வரல. இன்னும் ஹிண்டன்பர்க் சம்பந்தமான விசாரணை தான் இருக்கு, தள்ளி போய்கிட்டே இருக்கு சார். ரைட், ஓகே. அதுவே இவ்வளவு இழுத்தடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்க இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேக்குது. இதெல்லாம் நடக்குமா? முதல்ல மக்கள் பிரச்சனை, மக்களுக்காக நாங்க பேசித்தான் ஆகணும். மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். பெரும் முதலாளிகளுக்கு அதுல லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் பெரும் நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க. பங்கு மார்க்கெட்டில் சகோதரர் சொன்ன மாதிரி உங்களுக்கு விவரத்தை அறிஞ்சுக்கிட்டான். இப்போ உதாரணமாக பண மதிப்பிழப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால தானே கோடிக்கணக்கான ரூபா வச்சவங்க ஏன் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. கொஞ்சம் பணம் வச்சுருந்தவங்க ஏன் மாட்டிக்கிட்டு இதில் க்யூவில் நின்றாங்க, எவ்வளோ பேர் செத்து போனாங்க, என்ன காரணம் சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். இந்த வேலையை அன்னைக்கு எப்படி பிரதமர் மோடி சொன்னதாக நம்ம சொல்லும்போது யார் ஏற்றுக்கல, ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு பெரும் முதலாளிகளுக்கு முன்கூட்டி சொல்லப்பட்டு அவங்கெல்லாம் தங்களுடைய பணத்தை சரிப்படுத்திக்கிட்டாங்க. இந்த இதில் என்ன நடந்திருக்கு, ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்கள் மட்டும் நாங்கள் கவனிப்போம். நரேந்திர மோடி அண்ட் அமித் ஷா கேவ் த மெசேஜ் that the stock market will touch the sky on 4th. சகோதரர் சொன்னார் பாருங்க, கருத்து கணிப்பு வந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, எல்லா பங்குகளும் உயரல, எல்லா பங்குகளும் லேசா உயர்ந்துச்சு. அதானி பங்கு மட்டும் 10 லட்சம் கோடி உயர்ந்துச்சு. எவ்வளவு கோடி? அதானி பங்கு மட்டும் 10 லட்சம் கோடி உயர்ந்துச்சு. ஒன்லி கருத்து கணிப்புக்கு நான் சொல்ல வர்றேன். அந்த கருத்து கணிப்பை வச்சு அன்னைக்கு அவரு அதானிங்கிறவரில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சிறு முதலீட்டாளர்கள் கம்மி, குஜராத் பேஸ்டு அவங்கள சார்ந்தவர்கள் தான் அதிகம். அவங்க பூரா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வித்துருவாங்க. அப்போ லாபம் யாருக்கு? அந்த அதானி கம்பெனி மட்டும். இன்னைக்கு நீங்கள் அதானியுடைய வரவு செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடனாளி. நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னுடைய மகன் எனக்கு சொல்வார், அப்பா இந்த அதானி கம்பெனி இன்னைக்கு லாஸில் தான் இருக்கு. அது எப்போ லாஸ்ன்னு தெரியும்னா உண்மை வெளியே வரும்போது. அவங்களுடைய வங்கியிலிருந்து அவங்க எடுத்திருக்க முதலீட்டாளர்கள் மூலமாகவும் அவர்களுடைய முதலீடு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க, இந்த நாட்டிலிருந்து ஊழல் பணம் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவிலிருந்து பல்வேறு வகையிலிருந்து பெறப்பட்ட பணம் அதானி மூலமாக வெளிநாடுகளுக்கு போய், அதுவும் முக்கியமாக 3 நாடு, அந்த 3 நாடுகளுக்கும் போய் அங்கிருந்து வேற ஒரு நாடு முதலீடு மூலமாக இந்தியாவுக்குள்ள வருது. இது ஏற்கனவே ஹிண்டன்பர்க் சொன்னது, அதை நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். அப்போ அவங்க பணத்தையே அவங்க முதலீடாக்கி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதானியை மட்டும் நம்ம பேசிட்டு ஒட்டுமொத்த செயல்பாடுகளை பேசுகிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு நாளில் சொல்கிறாங்க. இதுக்கு முன்ன தேர்தல் கமிஷனர்கள் ஒரு நாளும் தேர்தலுக்கு முந்தைய நாள் பேட்டி கொடுத்ததில்லை. இது ஒரு புதிய தவறான முன்னுதாரணம். பல தவறான முன்னுதாரணத்தை பிரதமர் மோடி செஞ்சிருக்காரு.
அது இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், பங்கு மார்க்கெட் எல்லாத்துலேயும் செஞ்சிட்டாரு. அது மட்டுமல்ல, கருத்து கணிப்புகளையும் சத்யன் டிவியை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புகளும் அவங்க ஜெராக்ஸ் கொடுத்து வெளியிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஜெராக்ஸ் வரல. வந்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையான கருத்து கணிப்பு 225 285 வரையும் வரும்னு நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு கொடுத்தீங்க. அந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு உண்மையாச்சு. மற்ற கருத்து கணிப்பு எல்லாமே பொய்யாச்சு. இன்றைக்கி எங்கள் தலைவர் சிதம்பரமும் அந்த விளக்கத்தை சொன்னார். இது ஒரு பக்கம். மக்கள் எப்படி நம்புவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு காரணிகளை வச்சு நம்ப மாட்டாங்க, 2-3 காரணிகள் இருந்தால் தான் நம்புவாங்க. அப்போ இந்த 2-3 காரணிகளை வச்சு நம்ப வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறாரு, ஸ்கை ஆன் வானளவுக்கு போகும் ஜூன் 4ன்னு யார் சொல்கிறா? இதுவரை நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ இதுக்கு தேர்தலுக்கு முன்னால் முந்தின 19லையும் சொல்லலை, அதுக்கு முன்னாலையும் சொல்லலை, பல மாநில தேர்தல் நடக்கும்போது சொல்லலை. அடுத்து, பட் நரேந்திர மோடி நியூ, அவருக்கு தெரியும் that the stock market would fall on June 4th. அவருக்கு 4ஆம் தேதி விழப்போவது நல்லாவே தெரியும். ஏன்னா அவருக்கு வந்த சோர்ஸ் பிரகாரம். அதனால தான் பதட்டமாக 4ஆம் கட்ட தேர்தல் 5ஆம் கட்ட தேர்தல் தான் 4ஆம் தரமாக அவர் பேசினார். 7ஆம் கட்ட தேர்தலில் 7.5 அளவுக்கு பேசினார். நான் கண்ணால் கண்டோம். இந்த பதட்டத்துக்கு காரணம் அவருக்கு உங்களை விட என்னை விட சத்யம் டிவியுடைய கருத்து கணிப்புக்கு மேலே அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த உண்மை தெரிஞ்சனால. பட் நரேந்திர மோடி knew that the stock market would fall on June 4 because in BJP's internal survey he was getting 220 seats. இதுதான் உண்மையானது. இந்த மேனிப்புலேஷன்ல தான் இன்னைக்கு அவங்க 270 மேல வந்திருக்காங்க. therefore it should be investigated. இதுக்கு என்ன காரணம், என்னைக்கும் இல்லாம ஏன் சொன்னாங்க? why did Narendra Modi and Amit Shah give wrong information and who are those foreign investor who took advantage of it? இதுதான் விஷயம். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் யாரு? அவங்க ஒரே நாள்ல இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணத்தை எடுத்தாங்க, எப்படி அந்த பணத்தை எடுத்தது மூலமா அந்த சரிவு ஏற்பட்டு திருப்பி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. இந்த ஓவரால நீங்க கணக்கு போட்டு பார்த்தா எப்படி ரஃபேல் ஊழல் இல்லைன்னு சொன்னாங்க. ஹிண்டன்பர்க் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் செபி ஆய்வுல செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ரஃபேல் உடைய இது காணா போச்சு, ஃபைல்லாம் காணா போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருளாதார ரீதியாக டன்னு கணக்கான பணங்களை இன்னைக்கு பாஜக வச்சிருக்கு. பிஎம் கேர் ஃபண்டில் இருந்து, தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் பாண்டில் இருந்து பல கோடி பணம் வந்திருக்கு. இப்போ கூட அவர்கள் நினைத்தால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பலரை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அவங்க யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எம்பிக்களையும் நம்ம இவருடைய பீகாருடைய நிதிஷ்குமார் வாங்குவாங்க. என்னன்னா இதுவரை அவங்களுடைய வரலாறு மெஹபூபா முஃப்தியிலிருந்து இந்த அதிமுக வரை மேலிருந்து கீழே வர காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவர்களை ஆதரித்தவர்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்காங்க, 2 துண்டு ஆக்கியிருக்காங்க. அவங்கள வீணாக்கியிருக்காங்க, காணாக்கியிருக்காங்க. அதனால இந்த பங்கு பத்திரத்தை பத்தி விசாரிக்கணும் எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னார்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு. நிச்சயமாக அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். ராகுல் காந்தி இதைத்தான் சொல்கிறாரு. சிறு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பணத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஃபோர்ஸ் பண்ணிட்டு சில இந்தியாவை சேர்ந்த சில நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும்னு தான் காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்றாரு. சார் அப்படி இப்போ சார் சொன்னார் இல்லையா, வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அந்த பர்டிகுலர் டேட்ல அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அது விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டை சேர்ந்த நபர் ஒருவேளை அதானி நிறுவனத்தோடு தொடர்புடையவராக இருந்தால் அது குற்றம், அது செபி ஆக்ட் படி குற்றம். கரெக்டா சார்? ஓகே, அதைத்தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அதை தான் காங்கிரஸும் கேக்குதா சார்? சார் நான் கரெக்டா கேட்டிருக்கேன், நான் கேள்வி 100 நல்லா கேட்டிருக்கீங்க. அந்த குற்றத்தை ஆதாரத்தோடு இப்ப நான் சொல்ல போறேன். சரி, 300 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தில் இந்த 10 லட்சம் கோடி அல்லது 30 லட்சம் கோடி 10% நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு 549 கோடி ஒரு முக்கியமான ஆளுடைய மனைவி பெற்றிருக்காங்க. ஆதாரம் சொல்றேன். டிடிபி லீடர் சந்திரபாபு நாயுடு ஒய்ஃப், சந்திரபாபு நாயுடு செய்யல, நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரபாபு நாயுடு ஒய்ஃப் ஏர்ன் 579 crore in 5 days from this FMCG stock. அதே மாதிரி தேதி 7ஆம் தேதி வந்த விஷயம் இங்க பாருங்க, வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இப்படி எப்படியா வெளியே வருமா வராதுன்னு, வந்துடும். இதைத்தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி மூலமாக விசாரிக்கணும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த
ஒரு சாதாரண கம்பெனியை வச்சிருக்கக்கூடிய சார். சந்திரபாபு நாயுடு மனைவி இதை செய்யும் பொழுது சார், ஏன் இல்ல சார், குஜராத்தில் இல்ல, இல்ல, இல்ல. சார், இல்ல. அதானி குழுமத்தை சார், சார்ந்தவர்கள் சார். நண்பர்கள் எத்தனை லட்சம் கோடி, அவரை சார்ந்த வெளிநாட்டுடைய முதலீட்டாளர்கள் எத்தனை லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இல்ல இது வந்து ஆதாரத்தோட இல்ல இது இன்னைக்கு நீங்க சொல்ற தகவல், இந்த தகவல் இன்னைக்கு இருந்த தகவல், அதாவது 7ஆம் தேதி வந்த தகவல். இல்ல சார், அது ஆமா 5 நாளா? சார், ஒரு நிமிஷம். ஆனா நீங்க உங்களுக்கு டவுன் ஆனது என்னைக்கு? 4ஆம் தேதியில டவுன் ஆனது. உங்களுக்கு புரியலையா சார்? இல்ல நீங்க தப்பா சொல்லாதீங்க. நான் தப்பா சொல்லுங்க பாருங்க. ஹெரிடேஜினுடைய பங்குகள் 441 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 621 ரூபாய் ஆயிருக்கு. பங்குகளை சொல்லல, ஆமா திரும்ப சொல்றேன். திரும்ப நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ல அவங்க எடுத்ததுன்னு சொல்றாங்க சார். இல்ல பங்கு சார் 22% அந்த அம்மா பங்கு வச்சிருக்காங்க சார். அவங்களுடைய இந்த பங்குகளுடைய மதிப்பு அதிகமானதுனால அவங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு, அவ்வளவுதான். இல்ல நீங்க அதுக்கும் கிராஷுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க ரெண்டையும் சொல்றதை நீங்க கேட்கல. ஒரு நாள் 7ஆம் தேதி அல்ல, 5 நாளா. என்னைக்கு ஆரம்பிச்சுச்சோ 3, 4, 5, 6, 7 இந்த 5 நாள்ல அவங்க வாங்குறது விற்கிறத வச்சு நான் சொல்றேன். நான் ஒன்றும் புதுசா சொல்லல, வந்ததை சொல்றேன். ஒரு நாள்ல நீங்க சொல்றது சரி, 7ஆம் தேதி மட்டும் நடந்துச்சுன்னா ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் 5 நாளாக நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதை விட இன்னொன்று சொல்றேன். சென்செக்ஸ் 31 மேலே இருந்தது 73,900. நான் சொல்றது ஆதாரபூர்வமா ஒன்று சொல்றேன். ஆதாரம் இல்லாம எங்க தலைவர் சொல்ல போறது இல்லை, நானும் சொல்ல போறது இல்லை. 31 மேலே 73,000 சொச்சம். 3 ஜூன்ல எவ்வளவு தெரியுமா? 76,000. எப்படி ஏறுது பாருங்க. அடுத்து 4 ஜூன்ல நீங்க நல்ல விவரம் தெரிஞ்சவரே. இல்ல நல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். இல்ல ராகுல் காந்தி சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சார், அவரு எல்லாம் கிராஷ் ஆகி போய் நான் நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. நீங்க இந்த ஒரு பர்టిక్యులர் ஷேர் இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்கறதுனால இன்கிரீஸ் ஆயிருக்கு சார். அந்த ஒரு நாள் சப்ஜெக்ட் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நாள் சப்ஜெக்ட பேசல. முந்தி என்ன இருந்துச்சு, 3வது ஜூன் என்ன இருந்துச்சு, 4வது ஜூன் என்ன இருந்துச்சு, 7வது ஜூன் எப்படி ஏறிச்சு, இது மக்களுக்கு போனா தானே சார் உண்மை வரும். எப்படி 2000 3000 பாயிண்ட் பங்குகள் ஏறுது இறங்குதுன்னு மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் வேலை தான் அவங்க செஞ்சது. அதாவது கருத்து கணிப்பு நடந்த அப்போ 3ஆம் தேதி நடந்தது வேற, 4ஆம் தேதி அந்த பங்குடைய நிலைமை வேற, 5ஆம் தேதி பங்கு வேற, இன்னைக்கு 7ஆம் தேதி பங்கு வேற. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த வேலையை எந்த நாட்டிலையும் எந்த ஒரு பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ பேசாத ஒரு விஷயத்தை இவங்க பேசினாங்க. அதன் விளைவு தான் சிறு முதலீட்டாளர் பாதிக்கப்பட்டாங்க. இவங்க எல்லா துறையிலையும் கை வச்சாங்க. எதில் வச்சாங்க நம்ம ஏற்கனவே தெரியும். ஈடிங்கிறோம், ஐடிங்கிறோம், தேர்தல் கமிஷன்லையும் கை வச்சாங்க. தேர்தல் கமிஷனை எப்படி அவங்க அதிகாரிகளை மாற்றினாங்க, இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு செஞ்ச ஊழல். அதில் பிஎம் கேர் ஏன் இன்னும் முழுமையாக வந்து அவங்க தகவல் கொடுக்காமல் இருக்காங்க? ஏன் அது பிஎம் கேரில் பேரில் வந்து வசூல் பண்ண பணம் ஏன் எப்படி ஆச்சு? அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டில் எப்படி ஏமாத்துறாங்க? எல்லா துறையும் ஏமாத்துறாங்க. இதுவரை எந்த பிரதமரும் செய்யாத வகையில் ரிசர்வ் பேங்கில் இருந்த பணத்தில் எத்தனை லட்சம் கோடி எடுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 2 முறை 1.75 லட்சம் கோடி, மொத்தத்தில் 6-7 லட்சம் கோடியை எடுத்திருக்காங்க. எங்கே போச்சு? இந்த கேள்வி என்ன கேள்வினா, எந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு, யாருக்கு போச்சு? இதே அதானி அவர்கள் இன்னைக்கு நம்ம மின்சாரத்துக்கு பணம் கட்டுறோம் சார், அந்த பணம் 3ல் 1 பங்கு யாருக்கு போகுது? திரு அதானிக்கு போகுது. கோல் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாரு சார் அதானி இந்தோனேசியாவில். ஓவர்சீஸ் ட்ரேடுன்னு ஒன்று உண்டு. அங்கே அது 200 ரூபாயா மாறி இங்கே வரும்போது அது 250 லாபத்தோடு விற்குது. இந்த 150 ரூபாய் லாபம் திரு அதானிக்கு போகுது. அந்த கோல்ல இருந்து உங்களுக்கு மின்சாரம் வருது. அந்த மின்சாரம் 3 மடங்கு விலையானதுக்கு என்ன காரணம்? இன்னொரு காரணம் சொல்றேன். இதே தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர் 7 ரூபாய்க்கு சோலார் விற்கிறாரு. வேற அப்போ வந்து 4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு பிற சோலார் கம்பெனி கொடுக்க போகுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கண்ணு முன்னால தெரிஞ்சது தமிழ்நாட்டில். அப்போ இந்தியா முழுக்கும் பிரதமர் மோடி அவருடைய தயவால் அதானி அவர்களோ அம்பானி அவர்களோ பெற்ற அந்த பணம் எவ்வளவு மக்கள், சாதாரண மக்கள் இன்னைக்கும் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம மின்சாரத்துக்கு அதிகமான கட்டணம் கட்டுறோமே, அதுக்கு யார் காரணம்? இது போன்ற விஷயம் தான் சார் காரணம். இதுலேயும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த நிலக்கரி விஷயத்திலையும் பல பங்கு ஏறி இறங்கினதை நம்ம பார்த்தோம். சின்ன உதாரணம், ப்ளீஸ் நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன உதாரணம். 3ஆம் தேதி மார்க்கெட்டு
இன்வெஸ்ட் பண்ணவங்களும் 7ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே ஆள் தான். ஏறினாலும் அவங்கள போட மாட்டாங்க. சகோதரர் சொல்ற மாதிரி அந்த இடையில வாங்கி விற்கிறாங்க பாருங்க ஆசைப்பட்டு, அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. ஓகே சார், இது ஆனால் விசாரிக்கப்படுமா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு ஊழல் அப்படின்ட்டு ராகுல் காந்தி வந்து இதை ஒரு பிரச்சனையாக சொன்னதால் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை தலைப்பாக எடுத்தோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.